ஃபாரின்ல இருந்து ஒரு வைரஸை அவங்க இம்போர்ட் பண்றாங்க. அங்க இருந்து வைரஸை வாங்கி அதை யாருக்கு டார்கெட் பண்றாங்களோ அவங்களுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. அந்த வைரஸ் மூலியமா அவங்களுக்கு ஒரு 500 1000 மெசேஜ் வரும். அதுல ஏதாச்சும் ஒரு மெசேஜ் அவங்க கிளிக் பண்ணா கூட டைரக்டா அந்த மெசேஜ் வந்து அவங்களுடைய ஆட்சென்ஸோட அக்கௌண்ட்டை இவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும். இப்படி ஒவ்வொரு யூடியூபர்ஸையும் டார்கெட் பண்ணி திவ்யாவோட இந்த குரூப் வந்து காசு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல சிறுவர்கள் பாதிக்கப்பட்ட உடனே அந்த மாவட்டத்தினுடைய எஸ்பி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அங்க இருக்கக்கூடிய சைல்டு வெல்ஃபேர் ஆபீசர்ஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த விஷயம் எல்லாத்தையுமே சேர்த்துதான் தமிழ்நாட்டினுடைய டிஜிபியா இருக்கக்கூடிய சங்கர் ஜவால் அவங்கள சந்திச்சு இந்த மாதிரி திவ்யா கலட்சி மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனுவை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு பத்திரிகையாளர் சந்திப்புல தான் இவ்வளவு விஷயத்தையும் சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம கூடுதலா பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, காவல்துறை அதிகாரிகள் இந்த ஒரு விஷயம் வெளியில வந்த உடனே சம்பந்தப்பட்ட ஒரு 4 நபர்களை ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய உமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அரெஸ்ட் பண்றாங்க. யாருன்னு சொன்னா அரவிந்த் அப்படின்னு சொல்லக்கூடியவர், கார்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியவர், திவ்யா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. 4ஆவதா ஒருத்தரை காவல்துறை அதிகாரிகள் கைது பண்றாங்க. அது யாருன்னு பார்த்தா